இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகிருக்கு. ஓப்பனிங் மார்க்கெட் என்ன தான் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும், என்ன தான் ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே மார்க்கெட் போய் ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் க்ளோஸ் ஆனாலும் ரிஜெக்ஷன் தான் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் வர ஆரம்பிச்சுது. அதுலேருந்து நான் ஸ்டாப் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் புட் ஆப்ஷன் சைடில். சேம் லைக் தட் நமக்கு பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக சார்ட் ஒர்க் ஆகிருக்கு. இதை தான் இந்த சார்ட்டை நம்ம ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி நம்ம போஸ்ட் பண்ண முடியல, எனக்கு டைமிங் கிடைக்கல. நமக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் வந்துட்டு அதுலேருந்து நான் ஸ்டாப்பாக இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ இந்த ஸ்பாட்டில் நமக்கு ரீடெஸ்ட் போயிட்டு டவுன் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வி ஷேப் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருந்ததுன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு வி ஷேப் ரெக்கவரி மார்க்கெட்டாக முடிஞ்சிருக்கும். பட் நல்ல ஒரு டவுன் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம கால் எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்றத ஒரு எட்டு பார்த்துருவோம். ஸோ 42,600 புட் ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருந்தது ப்ரீமியமில். கரெக்டாக 9:23 டைமில் நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டாக 270க்கு நம்ம பை பண்ண சொல்லியிருந்தேன். 270 தான் நம்ம ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்லேயே மார்க்கெட் எவ்வளோ நேரம் இருந்திருக்குன்னு பாருங்கள். 260 தான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ எப்படியும் நம்ம ஒரு என்ட்ரியை போட்டாலும் இந்த 1 மினிட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா 255 வரைக்கும் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 250 தான். அட்லீஸ்ட் ஒரு கேண்டிலுக்கு கீழேயாவது நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு தான் ஆகணும். ஏன்னா இதுவும் ஒரு பெரிய கேண்டில் தான். தாராளமாக இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்க போகுது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது எக்ஸாக்டாக ஒரு 9:26க்குலாம் நான் போய் போஸ்ட் பண்ணிட்டேன். நம்மளுடைய டார்கெட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸில் மட்டுமே தான் புக் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு பியர் மார்க்கெட்டாக நம்மளுக்கு முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சாலிடான ப்ராஃபிட்ஸ் வரதுக்கான சான்சஸ் 99% நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் தான் ஒன்லி புக் அண்ட் ப்ராஃபிட்ஸ்னு போட்டிருந்தேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நடக்கக்கூடிய இந்த 260ல் இங்கே வரும்போதே என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் காலையிலாம். ஸோ அது பட்டுன்னு உள்ளே என்ட்ரி ஆகணும். நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கலனாலும் ஒரு 10 பேர் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லைன்றுவாங்க. வேறு வழி இல்லாதனால நம்ம 260 ஸ்டாப் லாஸை கொடுத்துருந்தோம். நமக்கு என்ன ஆச்சு, இந்த கேண்டிலே நம்ம கொடுத்த உடனேவே மார்க்கெட்டு டவுன் தான். அப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டாப் லாஸ் 260 இருக்க போகிறது கிடையாது, 250 தான். நம்மளும் போயிட்டு ஒரு ஆர்டர் எடுக்கணும், ட்ரேட் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள போதும் ஆகுது. நம்ம கொடுத்த டார்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 295 to 300 305 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக இந்த ரேஞ்சை பாருங்கள் எப்படி நல்ல ரிஜெக்ஷனாக ஒர்க் ஆகிருக்குன்னு. பிகாஸ் இதுதான் வந்து என்னன்னா ஸ்கேல்பிங் டார்கெட்டுக்கான ஏரியா. அதனால தான் இந்த இடத்துல என்ன இருக்குது, மார்க்கெட்டு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. சும்மா காரணமே இல்லாமலாம் நம்ம ஒரு இடத்துல டார்கெட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறது இல்லை. இது எல்லாமே என்னன்னா சேஃபர்ஸ்க்கான ஒரு லெவல், பட்டுன்னு எல்லாரும் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு லெவல். அடுத்ததான் நம்ம கொடுத்த டார்கெட் வந்து 355 லெவல். ஸோ அதான் 360 நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். தென் அடுத்ததாக 405 கொடுத்துருந்தேன், 450 கொடுத்துருந்தேன். இந்த 3 டார்கெட் தான் நம்ம கொடுத்துருந்தது ப்ரீமியம் சேனலில். நமக்கு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டார்கெட் 1 மினிட் படி பார்த்தோம்னா நம்ம ப்ராப்பராக இங்கே இங்கே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இங்கே தான் நம்மளுடைய எக்ஸிட்டாக இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஒரு ரிஜெக்ஷன் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லை டார்கெட் வந்து க்ளோஸ் பண்ணாலும் சரி, எப்படியும் போன மார்க்கெட் அப்படியே போயிட போகிறது இல்லை, நமக்கு கண்டிப்பாக கரெக்ஷன் வரும். ஸோ அதே சினாரியா தான் வந்திருக்கு. 270 நம்மளுக்கு 1 செகண்ட் ட்ரிகெட். ஸோ என்ட்ரியை போட்டாலும் ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்சு. இதுலேருந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், மார்க்கெட்டு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பராக நமக்கு இந்த என்ட்ரியை அழகாக ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. மார்க்கெட் எங்கே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்ததோ அதுதான் என்னன்னா ரீடெஸ்டிங் லெவலாக ஆக்ட் பண்ணிச்சு. அதுதான் வந்து 290 லெவல். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த சார்ட்டை நம்மளுடைய நார்மல் டெலிகிராம் சேனல்லே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் இந்த ஸ்பாட் இருக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்ம கொடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா அப் டு 560 அண்ட் மோர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டாக ஒரு 380 390 லெவலில் இருந்து நான் ஸ்டாப்பாக ஒரு கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட்டு நல்லாவே ரேலி கொடுத்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு யார் வேணாலும் டீசெண்டான ப்ராஃபிட்டை எங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பெரிய ரேலி வருதுன்னா ஒரு சாலிடாக ரவுண்ட் ஆஃபாக 500 வச்சிருந்தா கூட க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஆர் நமக்கு என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட்டு 1 செகண்ட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அந்த இடத்துலையும் வரல. ஷார்ப்பாக நமக்கு என்ன இருக்குன்னா 360 லெவலில் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 1 செகண்ட் எங்கேயாவது கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்தா கூட, ஏன்னா நான் எதிர்பார்த்தது 560, இங்கே திரும்பும் போதே நம்மளுக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இடத்துல பட்டுன்னு மார்க்கெட் விழுது அப்படின்னு. அக்கார்டிங் டு ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது பக்காவான ஒரு டார்கெட் லெவல் தான். பட் இவ்வளோ பெரிய கரெக்ஷன் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. கரெக்ஷன் வரலாம், நமக்கு இந்த ரேஞ்ச் வந்துட்டு போகலான்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் செம்ம பெரிய ஃபால். இங்கேருந்து நமக்கு நான் ஸ்டாப்பாக பாருங்கள், நம்ம கொடுத்தது 560 லெவல். ஸோ பக்காவான 560 லெவலில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இதையும் தாண்டி நமக்கு ஏதாவது நல்ல ஒரு புல் ப்ரெஷர் இங்கே இந்த கரெக்ஷன் வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய ஃபால் வரலன்ற பட்சத்தில் மட்டும் நமக்கு என்ன இருக்கும், மார்க்கெட்டு இந்த ஸ்பாட்லேயே வந்திருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த டார்கெட்டாக இருக்கக்கூடிய 660 அண்ட் 725க்கு நமக்கு போயிருக்கோம். அதனால தான் நான் சாலிடாக 560 வந்து ஒரு லெவலாக ஒரு மேக்ஸிமம் லெவலாக நம்ம வச்சிருந்தோம். அக்கார்டிங் டு ஸ்பாட் சார்ட்டை பார்த்து தான் இதை நம்ம டிசைட் பண்ணது முன்னாடியே. பட் எக்ஸாக்டாக அங்கே தான் வரும்ன்றதுலாம் நமக்கு தெரியாது. மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேசஸை மட்டும் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் இது பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. நீங்களும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக ஒரு மாதம் டப்புன்னு லேர்ன் பண்ணிட்டு உடனே இது எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமானா கிடையாது. கண்டிப்பாக எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கே 3
வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் எவ்வளோ வருஷம் ஆகும்லாம் தெரியாது. பட் அந்த ப்ராசஸை நம்ம ஸ்பீடப் பண்ணுறதுக்கு தான் கோர்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இஷ்டம் இருந்தால் நீங்கள் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். அதுக்கான ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களால் ஒரு நல்ல மூவ்ஸை கேப்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் தேவை. மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சிக்கணும். குத்துமதிப்பாக இருக்கக்கூடிய இந்த ஹேக்ஸ் மாதிரிலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. மார்க்கெட்டை கொஞ்சம் புரிஞ்சிக்க பாருங்கள். அது நம்ம லைஃப் பார்ட்னர் மாரி எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது உங்களை சந்தோஷப்படுத்தும். சரி, ஓகே, நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த ஜோன்லாம் பார்க்கலாம் அப்படின்றத ஒரு எட்டு பார்த்துருவோம். நமக்கு என்னன்னா இந்த ஸ்பாட் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் லெவலாக இருக்குது. 42,000 வந்து நல்ல ஒரு டிமாண்ட் லெவல், 42,000 to 41,900. ஸோ மார்க்கெட் நமக்கு இங்கேருந்து ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் வருது, ஒரு ரிவர்சல் வர மாதிரி இருக்குது. ஒரு நல்ல கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இந்த ஸ்பாட்டில் ஃபார்ம் ஆகுற பட்சத்தில் மட்டும் நம்ம தாராளமாக ஒரு கால் ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் மார்க்கெட் ஒன் செகண்ட் இந்த லெவல் போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த மார்க்கெட்டோட க்ளோஸ்லேருந்தே கூட என்ன பண்ணுங்கள், ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இது இல்லைனா நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் அதோட ஹை என்னன்னு பார்த்துட்டு அந்த லெவலில் நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அடுத்த லெவல் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அக்கடி நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணுறீங்களோ ஹோல்ட் பண்ணி ட்ரைல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இது ஒரு மெத்தடாக இருக்க வேண்டும் நமக்கு. இல்லைனா நமக்கு மார்க்கெட் இந்த ஸ்பாட்லேருந்து ஒரு வேளை மேலெலாம் போகுது, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போகிற மார்க்கெட்டுக்கு நீங்கள் ரிவர்சல் மட்டுமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து புட் ஆப்ஷன் எதிர்பாருங்க. இந்த ஸ்பாட்லேருந்து இதெல்லாம் உங்களுடைய டார்கெட் லெவலாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி வருதுன்ற மார்க்கெட்டில் திரும்ப ஒரு புல் பேக் எதிர்பாருங்க. திரும்பவும் மார்க்கெட் ஒரு புட் ஆப்ஷன் வந்துட்டு திரும்ப டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆகுது, இல்லை ஒரு டபுள் பாட்டம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில், இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு புல்லிஷோட பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது, கேண்டில் ஸ்டிக்ஸில் ஃபார்ம் ஆனாலும் சரி, ஏதாவது ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. டபுள் கன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லை மூணாவது கன்ஃபர்மேஷன் கூட எடுத்துட்டு ட்ரேட் எடுங்க. இல்லை ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்குறதுன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் தேவலாமல் என்ட்ரு ஆக வேணாம். அப்படியே என்ட்ரு ஆனாலும் சின்ன ரிஸ்க்காக இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரேட்ஸை பாருங்கள். மேக்ஸிமம் 20 to 30 பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 30 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய செட்டப். நமக்கு இந்த லெவலில் மார்க்கெட்டு பிரேக் பண்ணுதுன்ற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவலுக்கு மார்க்கெட் டவுன் போகும். ஒன்ஸ் நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலை தாண்டி க்ளோஸ் வைக்குதுன்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பாக டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு சைட் வேஸாக ஒரு வேளை மார்க்கெட் இருக்க போகுதுன்னா நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே என்ன பண்ணும், மார்க்கெட் பிஹேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஆர் இந்த லெவலுக்குள்ளேயும் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைட் வேஸ் போச்சுன்னா கொஞ்சம் உஷாராக ட்ரேட் எடுங்க. ஏன்னா உங்களோட ப்ரீமியம் எல்லாமே டிகே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நிஃப்டியுமே சேம் சினாரியோ தான். நமக்கு இந்த ரேஞ்சில் என்னன்னா ரிஜெக்ஷன் திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒன் செகண்ட் இங்கேருந்து டவுனும் வரலாம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல் எல்லாமே என்னன்னா நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குற லெவலு. ஸோ புட் ஆப்ஷனுக்கு மட்டுமே எதிர்பாருங்க. இந்த வாய்ப்பில் இங்கேருந்து மார்க்கெட் ரேலி ஆகும்போது மட்டும் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் கால் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ உங்களோட டார்கெட்லாம் வந்து இந்த லெவலில் வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகினீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இங்கெல்லாம் வந்து தாராளமாக புக் பண்ணி தான் ஆகணும். இது இங்கே நடக்கக்கூடிய ஸ்ட்ரென்ஸை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. அது ரேலி ஆனாலும் திரும்ப உங்களுக்கு ரீஎன்ட்ரிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் கூட டிசைட் பண்ணி திரும்ப ரீஎன்ட்ரி போகலாம். நமக்கு மார்க்கெட்டிங் வந்து டவுன் ஆகிற பட்சத்தில் ஒன் செகண்ட் இங்கேருந்து ஒரு புல் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி வர பட்சத்தில் நீங்கள் திரும்பவும் ஒரு புட் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டமோ இல்லை ஒரு ட்ரிபிள் பாட்டமோ இல்லை ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகாத வரைக்கும் கால் ஆப்ஷனுக்குள்ளே அனாவசியமாக என்ட்ரு ஆக வேணாம். ஒரு நல்ல ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகுங்க. துருத்துன்னு உள்ளே என்ட்ரு ஆக வேணாம். இந்த மாதிரி இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் வந்து கன்சால்டேட் நடக்கும். கால் ஆப்ஷன் சைடில் போகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மேலே போன மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மூவ்ஸ் வரும். அப்போ இங்கே ஏதாவது பிரேக் அவுட் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுடைய டார்கெட்ஸை அடுத்த லெவலுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ப்ரீவியஸ்லி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் லைக் கிட்டத்தட்ட 17,940 ரேஞ்சு, அதுக்கப்புறம் 18,000, தென் அதுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆர் பிவோட்டை பார்த்துட்டு ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு லெவல்ஸாக இருக்க போகிறது. ஒன்ஸ் நமக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் என்னைக்காவது இன்னைக்கு இல்லை, ஒருவேளை நாளைக்கு இல்லை, ஒருவேளை கன்சால்டேட் ஆன மார்க்கெட் இந்த வாரத்தில் அந்த மாதிரி டைமில் இதை தாண்டி க்ளோஸ் வைக்குதுன்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பாக டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் 18,000 மார்க்கெட் நல்லாவே ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தான் 18,000 ரேஞ்சில். இதை தாண்டி க்ளோஸ் வச்சிருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ப்ரெஷரில் போயிருக்கும். அதோட மார்க்கெட் எப்போ டவுன் வரும்ன்றது நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு மார்க்கெட் ஓவரால் கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதை கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. நம்மளோட ப்ரீமியம் சேனல் மற்றும் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வாய்ஸ் மெசேஜ்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் போயிட்டு தயவுசெய்து பார்த்து கேட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எதுக்கு போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒரு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் தான் எப்படியும் போஸ்ட் பண்ணுறோம். அதை போயிட்டு பாருங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க முடியும், நம்ம எத்தனை மணி கால் கொடுத்துருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு, எங்கெல்லாம் ஸ்டாப்லஸ் அடிச்சிருக்கு, அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணியிருக்க முடியும்ன்ற இதெல்லாம் வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. யாரும்
ஸ்ட்ராங் கால் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓடி போய் உடனே அதெல்லாம் பை பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கால் ஸ்ட்ராட்டஜிலாம் ஓகே, உங்களால் ஒரு பை பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பையே பண்ணணும், இல்லைனா பை பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரியாது, எந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரியாது. அவங்க பிரேக் அவுட்டில் கொடுக்குறாங்களா, ரிவர்சலில் கொடுக்குறாங்களா, ரீடெஸ்ட்டில் கொடுக்குறாங்களா, புல் பேக்கில் கொடுக்குறாங்களா அப்படின்ற லாஜிக் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் அவங்க கொடுக்குறத போய் என்ட்ரு ஆக போகிறீங்க. ஸோ அதனால் ஒருத்தரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ஸ்டைல் உங்களுக்கு ஓகேவா, உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் போயிட்டு டிசைட் பண்ணணும். இதை டிசைட் பண்ணாமல் எங்கேயுமே யாருக்கிட்டையுமே போயிட்டு நீங்கள் சர்வீசஸை எடுத்துடாதீங்க. ஏன்னா ஏபிசிடியே தெரியாத ஒரு பையனை எக்ஸாம் ஹாலில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஆன்சர் ஷீட்டையே பக்கத்தில் கையில் கொடுத்தாலும் அவனுக்கு எழுத தெரியாது. ஏன்னா அவனுக்கு தான் எழுத படிக்கவே தெரியாது. அப்புறம் எந்த லாஜிக்கில் அவன் எழுதுவான் இல்லையா? இதுதான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இதை விட பெரிய எக்ஸாம்பிள் கொடுக்கவே முடியாது. நான் கூட ஞானி ஆகிட்டேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். டாடா.